வானத்துலேருந்து அக்கினி மேலே விழுந்தா தப்பிப்போமா? எல்லாம் கருகி போயிரும்ல, அந்த மாதிரி எரிஞ்சு சாம்பலா போச்சு. அப்போ பார்வோன் வந்து இப்போதான் சொல்றாரு, கூப்பிட்டு மோசையை கூப்பிட்டு சொல்றான். என்ன சொல்றான்? ஆமா, நான் வந்து பாவம் செஞ்சுட்டேன், நாங்க செஞ்சதுதான் தப்பு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க வந்து கெட்டவங்க, துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ அவனுக்கு இத்தனை வருஷம் அது தெரியல போல இருக்கு. இப்பதான் கல் மேல பேஞ்சோன்னா புதுசா அவனுக்கு நாலேஜ் வந்திருக்கு, நாமளே இப்பதான் கெட்டவன் அப்படின்னே சொல்லி ஒத்துக்கிறான். நான் வேணா உங்களை விடுறேன், உங்களை போக விடுறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப யாரை விடுறேன்னு சொல்றான்னா பெரிய ஆட்களை மட்டும் விடுறேன் அப்படின்னு சொல்றான். அதாவது ஆண்களை மட்டும் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவனுடைய சித்தம் என்னது? ஆண்கள், பெண்கள், அவங்க குழந்தைங்க, அவங்ககிட்ட வச்சிருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் தானே ஆசை. அப்ப வந்துட்டு அவன் சொல்றான், ஜென்ஸ் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மோசே சொல்றாரு, நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருக்க, ஒவ்வொரு தடவையும் மனசு கடினப்பட்டு மறுநாள் என்ன செய்ய மாட்டேங்கிற, விட மாட்டேங்கிற, இந்த மாதிரி இனிமே நடக்காம பாத்துக்கோ. பூமி வந்து கர்த்தருடையது, கர்த்தர் சொல்ற இடத்துலதான் நாங்க போய் ஆராதனை செய்வோம்.